இதுக்கு முன்னாலே பேசிய ஆளுங்கட்சி எம்பி அவர்களும் அதுக்கு முன்னாலே பேசிய மஞ்சில சுரவீர நுரலிய மாவட்ட எம்பி அவர்களும் சிறப்பாக உரையாற்றினார்கள். பிரச்சனை இல்லை. நாங்கள் செய்வது என்னவென்றால், ஆளுகின்ற அரசாங்கத்தின் அவதானத்துக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்தக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை கொண்டு வருவது என்பதாகும். அவ்வளவுதான். அதாவது எதிர்கட்சி இருந்த பொழுது ஜேவிபி நாடு முழுக்க சென்று ஆர்ப்பாட்டங்கள் செய்து, ஊர்வலங்கள் செய்து, கடையடைப்பு செய்து, பல சந்தர்ப்பங்களிலே பல விஷயங்களிலே அரசாங்கங்களின் அவதானத்துக்கு அந்த விஷயங்களில் கொண்டு வந்தார்கள். அதேபோல் நாங்களும் இப்பொழுது மலையக தமிழ் மக்களின், இந்திய வம்சாவளி மக்களின், தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ஆளுநர் அரசாங்கத்தை கொண்டு வருகிறோம். இது பார்லிமெண்ட் தான் பெரிய சபை. இங்கே இருந்து கொண்டு செய்யாவிட்டால் எங்கே செய்வது? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழ் போக்கூட்டு என்ற அடிப்படையிலே நாங்கள் இது மலையகத்திலே கடந்த காலங்களில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தேங்காய் திருவவில்லை, வேப்பிலை எடுத்துக் கொண்டிருக்கவில்லை. பல பலகளை செய்திருக்கிறோம். மஞ்சள் சுரவீர கௌரவ எம்பி பேசும்போது சொன்னார், நல்ல விஷயம் அது. நீங்கள் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் சொன்னார், நல்ல விஷயம் அது. அதை செய்ய வேண்டும். நீங்கள் நாங்கள் பாருங்கள், முதலாக அமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்து, தனி வீடு திட்டத்தை கொண்டு வந்து, 7 பேஜ் காணியிலே தனி வீடு என்ற கட்டத்தை கொண்டு வந்து, பாராளுமன்ற சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் அதை அரசாங்க கொள்கைப்படி ஆரம்பித்தோம். அது 7 பேஜ் 10 பேஜ் ஆகலாம். கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே திரு தொண்டமான் அவர்கள் அதில் அமைச்சராக இருந்தார். அது 7-10 ஆகினது. நீங்கள் 20 ஆகுங்கள். பிரச்சனை நல்லதுதான். இது வளர்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? நாங்கள் ஆரம்பித்த பயணத்தை முன்னே கொண்டு சொல்லுகிறோம். அவ்வளவுதான். அதில் நாங்கள் முரண்பட தேவையில்லை. அதை ஆரம்பித்தோம் நாங்கள். அது மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதல் 4000 அவர் 10,000 வீடுகளை கொண்டு வந்து இப்பொழுது இந்த அரசாங்கத்து கையிலே ஒப்படைத்திருக்கிறோம். நாளை கட்டிப்பிடித்து விட்டோம். இன்னும் 10,000 பேருக்கு கட்டுங்கள். இன்று அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் தொகை 27 லட்சமாக இருக்கிறது. 28 lakhs அதை நிதி உதவி இந்தியாவில் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் நாங்கள். நீங்கள் கட்டுங்கள் அதை. அதே போல நுரலியா மாவட்டத்தை எம்பிக்கு நீங்கள் பேசினார், தெரிந்து கொள்ள வேண்டும். நுரலியா மாவட்டத்திலே பிரதேச சபைகள் இருக்கவில்லை, ஒழுங்காக இருக்கவில்லை. அம்பகா பிரதேச சபையின் தொகை மக்கள் ஜனத்தொகை 2.5 லட்சமாக இருந்தது. நுரலியா பிரதேச சபையின் தொகை 2.5 லட்சமாக இருந்தது. அதை யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை. நாங்கள் மாற்றி ஒட்டுமொத்தமாக நுரலியா மாவட்டத்திலே 10 பிரதேச சபைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அது மூலமாக அந்த பிரதேச சபைகளின் சேவை, அடிப்படை அதிகார அலகு, அரசியல் அதிகார அலகு, அந்த மூலமாக அதிகாரம் மக்கள் சென்று அடைந்தது. அது மட்டுமல்ல, அன்றைய பிரதேச சபை சட்டத்திலே பிரதேச சபைகளில் மக்களை தெரிவு செய்யலாம், பிரதிநிதிகளை தெரிவு செய்யலாம். ஆனால் அந்த பிரதிநிதிகள் தாங்கள் தெரிவு செய்த வாக்களித்த மக்களுக்கு நீதி எடுக்க முடியாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. நாங்கள் மாத்திரம் அதை பிரதேச சபை சட்டத்தின் 34 மாத்திரம் நாங்கள் அதை செய்தோம். நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி செய்யவில்லை. அது மட்டுமல்ல, பிரதேச சபைகளுக்கு சமானமாக சேலங்களை உருவாக்கி இருக்கிறோம். வர்த்தக ப்ரோக்ராம் செய்து நுரலியா மாவட்டத்தில் பிரதேச சேலங்கள் உருவாக்குவது அடிப்படை செய்திருக்கிறோம். பிரதேச சேலங்கள் வேண்டும். அதே போல கிராம சேவகங்களை உருவாக்குவதற்கு வர்த்தக ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். அதை ஆரம்பித்தோம். பணம் வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு அரசாங்கத்தை சேவை சென்று அடைய வேண்டும் என்றால், கீழ்மட்ட செல்ல வேண்டும் என்றால், அது செல்வது எப்படி என்றால் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், கிராம சேவை வலயம் மூலமாக தான். ஆக நுரலியா மாவட்டத்தில் பார்த்து இன்றும் கூட பார்த்தால் இலங்கையில் அதிகமான ஜனத்தை கொண்ட கிராம சேவை வலயங்கள் இருக்கின்றன. அதை குறையுங்கள், வெட்டி குறைத்து சின்னதாக்குங்கள். சின்னதாக்கினால்தான் நாட்டில் ஏழை மக்களுக்கு இருப்பதை போல குறைந்த தொகை மக்களுக்கு 500 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவை வலயத்தை நுரலியா ஆரம்பியுங்கள். ஆரம்பித்தால் தான் மக்களுக்கு இந்த விஷயம் சென்று அடையும். பிரதேச செயலகம் அப்படித்தான். இப்படி கூட நுரலியா மாவட்டத்தை பார்த்தால் ஏற்கனவே நான் செய்த பயணம் என்னவென்றால், அதிகமான பிரதேச சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். 10-20 வேண்டும். பிரதேச செயலகங்களும் 5-20 வேண்டும். ஆனால் தான் மக்கள் சென்று அடையும். அது செய்ய வேண்டும். அது நான் ஆரம்பித்த பயணம். அது மட்டுமல்ல, அங்கே மலையக மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிக பின்தங்கிய மக்கள். உலக வங்கியாக இருக்கலாம் அல்லது இலங்கை மத்திய வங்கியாக இருக்கலாம், அறிக்கையில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த மக்கள் பின்தங்கிய மக்களாக இருக்கிறார்கள். அது காரணம் நாங்கள் அல்ல, வரலாறு, கருப்பு வரலாறு. எல்லா பிரச்சனையும் தலையில் போடாதீர்கள். போட்ட நாங்கள் போடலாம். கடந்த கால ஜேவிபி 5 வகுப்புகள் நடத்தியது. 5வது வகுப்பினோட இந்திய ஏகாதிபத்தியம். இந்திய ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக இளைஞர்களுடைய மலைய மக்களை சுட்டிக்காட்டியவர்கள் நீங்கள். அந்த காலத்தினாலே தான் அப்பாஸ் சிங்கள் மக்கள் மனங்களிலே மலைய மக்கள் தொடர்பாக ஒரு தவறான அபிப்பிராயம் உருவாகியது. அதனை காணி கிடைப்பதற்கு தடையாக இருக்கிறது. பழைய வரலாறு, அதை நான் கிளப்ப விரும்பவில்லை. நீங்கள் சொன்ன நாங்கள் சொல்லலாம்.
சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது உண்மை, அது புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்று நாங்கள் அந்த விசேடமாக பின்தங்கிய மக்கள் காரணத்தினாலே அரசியல், சமூக, பொருளாதார கலாச்சார அடிப்படையில் பின்தங்கிய மக்கள் காரணத்தினாலே தான் அது பின்தங்கிய மக்களுக்கு அடையாளம் கண்டு அதுக்காக தான் விசேடமாக மலையக அதிகார சபையை கொண்டு வந்தோம் நாங்கள். அது சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்த தெரியவில்லை உங்களுக்கு இன்னும். அதற்கு அந்த நிதி ஒதுக்கீட்டில் இப்போ ஓரவஞ்சனை காட்டுகிறீர்கள். அந்த சபையை எடுத்துக்கொண்டு சபை பயன்படுத்தி விசேடமாக மலையத்தின் மீது அக்கறை காட்டி மலைய மக்களை முன்கூட்டி மேலே கொண்டு வருங்கள், உயர்த்துங்கள். அதுக்கான இயந்திரம் அங்கே இருக்கிறது என்பதை அவங்களுக்கு சொல்லி வைக்கிற அமைச்சர் உங்களுக்கு கூற விரும்ப செய்யுங்கள், அதை பயன்படுத்துங்கள் நீங்கள். அதை ஆகவே செய்திருக்கிறோம் நாங்கள். அது மட்டுமல்ல, சுகாதார தொடர்பாக தோட்ட நிர்வாகங்களின் கண்காணிப்புகளை இருந்த அளவைக்குள்ளே இருந்த மருத்துவமனைகளை எல்லாம் தேசிய சுகாதார கட்டமைப்புகளை கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கல்வித்துறையிலே பாடசாலைகளுக்கு அவசியமான பெருந்தோட்ட பாடசாலை அவசியமானால் 2 ஏக்கர் நிலம் அனுமதி நிலம் சுவீகரிக்க முடியும் என்ற ஒரு அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். எல்லா அமைச்சர் தீர்மானம் தான், சட்டம் மூலமாக தான், சும்மா பேச்சில் அல்ல செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் சும்மா இருக்கவில்லை, தேங்காய் திருவவில்லை, காரியம் ஆட்டியிருக்கிறோம். நாங்கள் ஆற்றிய காரியம் போதாது தானது. 200 வருட கொத்தடிமை என்பது 5 இடத்தில் முடிவு கொண்டு வர முடியாது. ஆனால் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மலையக மறுமலர்ச்சி பயணத்தை ஆரம்பித்து நாங்கள் தான். ஆகவே தயவு செய்து நான் ஒன்று செய்யவில்லை என்று சமூகமயப்படுத்தப்பட பார்க்காதீர்கள். சமாஜத்தை கரண்டிப்பா பத்துக்கரை கந்துக்கரை இந்த பேசுவார் பக்சவால் மோன கரையின கீழே බොරුව සමාජගත කරන්න උත්සාහ කරන්න එපා. අපි වැඩ කරලා තියෙනවා. අපි ආරම්භ කරපු වැඩ පටන් ගන්න ඉස්සරට අරන් යන්න එච්චර අපි කියන්නේ. වෙන මොනවත් නැහැ. රණ්ඩ කරගන්න ඕනේ, ගහ ගන්න ඕනේ, මරා ගන්න ඕනේ. ඔයගොල්ලෝ ආණ්ඩුව. අපි විපක්ෂේ. අපි අවදාන ගේන්න ඔයගොල්ලෝ අවදාන ගේන්නේ. ජනාධිපතිතුමාගේ සාකච්ඡා මම කරනවා. දැන් සුවප්පවලට පෙර අපේ මේ පොදු මහජන ආරක්ෂා අමාත්‍ය මේ තුමා සමග විජේපාල මහත්මයා සමග එතුමා අපි ඉල්ලීම පරිදි මේ ඉල්ලීම කරලා තියෙනවා. පතුකර ඇති ප්‍රශ්න සම්බන්ධව අපි සාකච්ඡා කරා. கடந்த பாராளுமன்ற வாரத்திலே நானும் நண்பர் தம்பி ஜீவன் தொண்டமானும் இந்த பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தோம். மலைய பகுதியிலே அதிகமாக வன்முறை நடக்கிறது சொல்லியிருந்தோம். அதை ஏற்றுக்கொண்டு அவர் உடனடியாக நாங்கள் எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு மகாநாடு கூட்டுவதாக சொன்னார். இந்த மகள் கூட்டப்பட்ட சட்டமன்ற கூட்டப்பட்டு அங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்தேன் நான். அதை பேசியிருக்கிறோம். அங்கே மாநாட்டின் முடிவுகள் சிறப்பாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, பரவாயில்லை. எந்த பெருந்தோட்ட நிறுவனங்களும் மலைய மக்கள் மீது பெருந்தோட்ட தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது அங்கே வாழ்வராக இருக்கலாம், இவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் மீது கை வைக்க முடியாது என்று தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எதுவாக இருந்தாலும் கூட போலீஸாரிடம் புகலிட வேண்டும், போலீஸ் சட்டத்தை நிலைநாட்டுவார்கள் தவிர சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட முடியாது என்று தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல விஷயம் அது. ஆக ஏனென்றால் அரசாங்கம் அவதானம் கொண்டு வந்தோம். நாங்கள் அதை அரசாங்கத்தை அவதானம் கொண்டு வருவது என்பது அரசாங்கத்தை குறை சொல்வது என்பதல்ல, விமர்சிப்பது என்பதல்ல. அது வேறு இடத்தில் வைத்துக் கொள்வோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அரசாங்கத்தில் சொல்ல வேண்டும். நாங்கள் கடமை செய்கிறோம். நாங்கள் நல்ல உதாரண சட்டமன்றம் நடந்த அந்த மகாநாடு பெருந்தோட்டத்துறை பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார், தம்பி பிரதீப் அவர் வந்திருந்தார். அதே போல பொதுஜன மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால் அவர் அங்கே இருந்திருந்தார். சொல்லும் பொழுது உள்ளே வருகிறார். நல்ல விஷயம். அதே மாதிரி நாங்களும் வந்திருந்தோம். நானும் இருந்தேன், திகாம்பரம் இருந்தார், ராதாகிருஷ்ணன் இருந்தார், தம்பி ஜீவன் தொண்டமான் இருந்தார், எல்லாம் ஆளுங்கட்சி எம்பிகள் இருந்தார்கள். பேசினோம். பேசி அதே போல பெருந்தோட்ட நிறுவனம் வந்திருந்தார்கள். போலீஸ் மாதிபர் வந்திருந்தார். இந்த சபரகமுவ ஊவ மற்றும் மேல் மாகாணம், மத்திய மாகாணம் ஆகிய மாகாணம், தென் மாகாணங்கள் சார்ந்த டிஐஜி வந்திருந்தார்கள். பேசினோம். பேசி முடிவு வந்திருக்கிறோம். நாங்கள் தெளிவாக அமைச்சர் சொன்னார், எந்த காரணத்தை கொண்டு சட்டத்தை யார் கையில் எடுக்க முடியாது. சட்டத்தை நிர்வகிக்க வேண்டிய அல்லது அமலாக்க வேண்டிய பொறுப்பு, கடப்பாடு போலீஸுக்கு இருக்கிறது. போலீஸ் செய்யும். யார் கை வைக்க முடியாது. ஆகவே இனிமேல் மலையத்திலே பெருந்தோட்ட பகுதிகளிலே வன்முறை நிகழாத நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். அது எப்படி வந்தது? அது அரசாங்கம் அவனத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறோம், அவதானத்தை கொண்டு வந்தோம். அரசாங்கம் எதிர்கட்சியில் சேர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் இது. செயல்படுவோம். ஏனென்றால் எங்கள் மக்கள் மிக பின்தங்கிய மக்கள், துன்புறும் மக்கள், வளர்ச்சி கொண்டிய மக்கள். வளர்ச்சிக்குண்டிய காரணம், வளர்ச்சியின்மை காரணம் என்பது என்னவென்றால் வேண்டுமல்ல, அது வரலாறு, கருப்பு வரலாறு. நாங்கள் முதல் 200 வருடம் என்றால் முதல் 120 வருடங்களிலே வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அடுத்த 25 வருடம் கருப்பர்கள் ஆள்கிறார்கள். அவ்வளவுதான் காரணம். ஆகவே நாங்கள் பின்தங்கிய மக்கள் தான். அரசாங்கம் இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் நாங்கள் எதிர்கட்சி தான், சிறுபான்மை மக்கள் தான். ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு இன்றைய இந்த பிரேரணை எங்கள் தமிழ் கூட்டணியால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை அரசாங்க கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நிரப்பணிச்சா முடியுது. ரைட்.
உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லேயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd Court Street நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.